ஒப்பு கொடுத்தீரை ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழவை. ஆமீன் ஆமீன். இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 10ஆம் தேதி ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30 இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேலை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமேன். 1 யோவான் 5:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். மன்னிக்க வேண்டும். 1 யோவான் 3:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்கள் கூடாக வழி நடத்துவாராக. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 7:8, ஏசாயா 34, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யாக்கோபு 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த இதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. அதே வழியிலே பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசி முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகிற அதிகாரங்கள், அவற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்த அதிகால வேளையிலே இணைந்திருக்கிற டோலி அவர்களையும், காலை வேளையிலே இணைந்திருக்கிற சௌரன் குணா அவர்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா. புதிய நாளிலும் புதிய காலை வேளையிலே இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் தங்குவதாக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. God bless you. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மன்னிப்பு தாரும் ஐயா என் மணவாளரே, எனக்குள் வாரும் ஐயா என் எஜமானரே. மன்னிப்பு தாரும் ஐயா என் மணவாளரே, எனக்குள் வாரும் ஐயா என் எஜமானரே. மணவாளரே, மணவாளரே, எஜமானரே, என் இயேசுராஜனே. மணவாளரே, மணவாளரே, எஜமானரே, என் இயேசுராஜனே. மன்னிப்பு தாரும் ஐயா என் மணவாளரே, எனக்குள் வாரும் ஐயா என் எஜமானரே. பாவ வாழ்வை வெறுக்கிறேன் ஐயா, உன் பாதம் காண துடிக்கிறேன் ஐயா. பாவ வாழ்வை வெறுக்கிறேன் ஐயா, உன் பாதம் காண துடிக்கிறேன் ஐயா. என் பரிசுத்தரே, என்னை படைத்தவரே, பாவம் போக்கும் பலியானிரே. உந்தன் பாதம் சரணமையா, நான் உந்தன் பாதம் சரணமையா. மணவாளரே, மணவாளரே, எஜமானரே, என் இயேசுராஜனே. மணவாளரே, மணவாளரே,
எஜமானரே என் இயேசுராஜனே மன்னிப்பு தாரும் ஐயா என் மணவாளரே எனக்குள் வாரும் ஐயா என் எஜமானரே எந்த மனதில் ஆறுதல் இல்லை என்னை அழைத்தவரே ஆற்றிடும் ஐயா எந்த மனதில் ஆறுதல் இல்லை என்னை அழைத்தவரே ஆற்றிடும் ஐயா என் ஆறுதலே என் ஆண்டவரே யாரிடத்தில் போவேன் ஐயா உம்மிடத்தில் சொல்வேன் ஐயா மணவாளரே மணவாளரே எஜமானரே என் இயேசுராஜனே மணவாளரே மணவாளரே எஜமானரே என் இயேசுராஜனே ஹல்லேலூயா தகப்பனே அப்பா இந்த வேளையில் நம்முடைய பாதங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா தெரிந்தும் தெரியாத ஒவ்வொரு ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும் துடிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி எங்கள் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா தகப்பனே ஆவியானவரே இந்த வேளையிலும் உடைய இரக்கமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அமர்ந்து ஆண்டவரே தேவனே அவர்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா ஹல்லேலூயா பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா தகப்பனே அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நல்லவரே துதிக்கிறோம் சர்வ வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிற தேவனே அற்புதங்களை காண செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழப்பார்த்து தருவேன்னு சொன்ன தேவனே அப்பா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா அவர்கள் அவிசுவாசியாமல் போனாலும் என்ன ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா தேவனே அப்பா நீர் 100க்கு 100 உண்மை உள்ள தேவன் நீர் சத்திய பெறப்பா ராஜா நீர் சொல்கிறதை செய்கிற தேவன் ஐயா ராஜா நாங்கள் விசுவாசிக்கிறோம் இழப்பாறுதல்லே பிரவேசிக்கிறோம் ஐயா ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இழப்பாறுதல்லே நாங்கள் பிரவேசிக்கிறோம் ஐயா ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம் 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 ஐயா
உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி பிறக்கு அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, கடலும் திறந்தே வழிவிடுமே. பாடுவோம். வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் எல்லாம் மறைவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து இடங்கள் எல்லாம் மறைவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே. இடங்கள் எல்லாம் மறைவிடுமே. பாடுவோம். தடைகள் எல்லாம் இடங்கள் எல்லாம் மறைவிடுமே. தடைகள் எல்லாம் இடங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் எல்லாம் அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். அன்பாக பார்வோருடைய சேனை முன்புறம் செங்கடல். ஹல்லேலூயா. வா வான்னு சொல்லி அலைகளை பிரித்து கொண்டு ஆண்டவரே அவர்களை விழுங்கி விடுவோம் சொல்லி கொண்டிருந்த வேளையிலே ஹல்லேலூயா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கோலை நீட்டு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் நமக்கு அற்புதங்கள் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே எலியாவுடைய காலத்திலே பாருங்கள், ஒரு விதவை வீட்டிலே அங்கே அவளிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவளிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லுகின்ற வேளையிலே ஒரு பிடி மாவும் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலே முதலாவது அடைய செய்து என கொண்டு வான்னு சொல்லி அங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கூட நமக்கு எது உகந்தது, எது முக்கியமானது, எது பிரயோஜனம் உள்ளது, அதை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம், எங்கள் திருச்சபை மக்களை ஒப்புவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஐயா தகப்பன், எங்களுடைய விருப்பம் அல்ல ராஜா, உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நடைபெற வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. வழி பிறக்கு அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. படைகள் எல்லாம் அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும்
அதிசயம் நடந்திடுமே. அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் தேரொளி வீசிடுமே. வழி நடத்து அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் தேரொளி வீசிடுமே. வழி நடத்து அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் தேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாய். அரவே நடத்திடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாய். அரவே நடத்திடுமே. உறைவாக்கும் அதிசயமே. உரைகளெல்லாம் உறைவாக்கும் அதிசயமே. இயேசுவன் நடத்திடுமே. பாதையெல்லாம் மறைத்து பாதையெல்லாம் மறைத்து பாண்டவே நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓர பக்கரது வரபர பக்கரது வரபர பக்கரபனி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்கிற தேவனையா ராஜா. அப்பா, வேதத்திலே இருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே தேவனுடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பே. அப்பா பிதாவே, நீர் ஒருவரே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தகப்படுத்துதப்பா. அவருடைய காலங்கள் கரத்திலோ இருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம் 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 அப்பா ராஜா. என் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறந்து எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறன்பு. எந்த குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடக்கும் பிறன்பு. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறன்பு. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு.
இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உண்மை அறியவில்லை. போன நாட்கள் தந்த வேதனைகள் உண்மை நான் அறியவில்லை. உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கினீரையுமே. ஜீவான்பு என்ன உன்னத, ஜீவான்பு என்ன உன்னத. நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் இந்த முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த முன்னே சமர்ப்பிக்கலாம். மனதின் துக்க பாரம் எல்லாம் தொடிலேற்றதை உணரவில்லையே. கண்ணன் தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே இந்த நடைக்கலாம், எங்கள் தேவன் தானே இந்த நடைக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்றனை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்த்தின் பேரன்பு. ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது ஐயா. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது ஐயா, அதிசயங்களை செய்கிறது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கூட ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் ஹல்லேலூயா 1ஆம் அதிகாரத்திலே அருமையான வார்த்தைகள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லிக்குவான் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குறது. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் என்ன, அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பூமியில இருந்த வேளையில 12 சீசர்களை அவர் ஏற்படுத்தினார். அதுக்கு பிற்பாடு 70, அதுக்கு பிற்பாடு 500 இப்படி போறது. ஆனா அந்த 12 சீசர்களும் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு சென்றதுக்கு பிற்பாடு உலகம் முழுவதும் அந்த சீசர்கள் அங்கே பரவி சென்றார்கள். ஹல்லேலூயா. பரவி சென்ற இடங்களில் எல்லாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அது பலன் தருகிறதாய் இருக்கிறது. அதை போல இங்கே அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆனால் பாருங்கள், சுவிசேஷம் என்பது நற்செய்தி, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை
அன்றாடம் அவருடைய கிருபையினால் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற வேளையிலே அது நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், 1 பேதுரு 1 அதிகாரத்திலே கூட 1 பேதுரு 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அதே காரியம் 1 பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரத்திலே கூட பாருங்கள், அங்கே நம்முடைய தேவனும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினார் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். ஹல்லேலூயா. உலகம் பாருங்கள், இன்றைக்கு போர் யுத்தங்கள், ஹல்லேலூயா, சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை முடிந்தா சமாதானம் வந்துடும், அந்த பிரச்சனை முடிந்தா சமாதானம் வந்துடும். இந்த இலங்கையிலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக யுத்தம் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே பாருங்கள், எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இந்த தேசங்களில் இருக்கிறோம். நாங்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கொலைகள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தேசத்திலே இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். நாங்களும் பாருங்கள், அநேக காரியங்களை குறித்து நாங்கள் அந்தந்த நேரங்களிலே யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறார், சீயோனோ அங்கே தேவன் தன்னை மறந்து விட்டார் என்று சொல்லி அவள் யோசிக்கிறாள். ஹல்லேலூயா சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவரையும் மறக்கிற தேவன் அல்ல. என்னுடைய உள்ளங்கையில் அல்லவோ உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தை மறந்தால் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை மறந்துடுவார், எங்களையும் மறந்துடுவார். ஹல்லேலூயா. வேதம் நம்முடைய நாவிலும் நம்முடைய இருதயத்திலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த வேதத்திலே தேவனை அறிகின்ற அறிவு இருக்கிறது. தேவனை எங்கே தேடலாம் என்ற வேதத்திலே நாங்கள் தேடலாம். ஹல்லேலூயா. மாம்ச பிரகாரம் எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய மாம்ச கண்களினால் கண்டிருக்கிறார்கள், எத்தனையோ தேவ ஊழியர்கள். ஆனா நாங்க தேவ வார்த்தையிலே தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சீசர் தோமாவுக்கு ஆண்டவரே சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. என்னுடைய கண்களிலே நான் என்னுடைய மாம்ச கண்களிலே இயேசுவை காணவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையிலே அவரை காண்கிறேன். ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் பாடினார், காக்க சிறையிலே ஏதோ கரிய முகன் என்று சொல்லி ஒரு கண்டனையான்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அது வர்ணிப்பு, இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரினால் தேவ மனுஷர்கள் மூலம் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிற வார்த்தை. ஆனபடினால் இந்த வார்த்தையை படிக்கத்தான் நமக்கு சமாதானம் வரும், ஆறுதல் வரும். ஹல்லேலூயா. வேதனையா இருக்கிற நேரத்திலே எப்படி தாகமாயிருக்கிற நேரத்திலே தண்ணீர் குடித்தால் அந்த தாகம் அடங்குகிறதோ, அதே போல வேத வசனத்தை நாங்கள் படிக்கின்ற வேளையிலே நமக்கு அவரை அறிகின்ற அறிவு வரும். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலகிட மாட்டார். அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசம் வரும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். ஹல்லேலூயா. பெருக்கம் என்றால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பெருக்கம் என்றால் மல்டிபிள், அதாவது கூட்டல் அல்ல, இது பெருக்கல். ஹல்லேலூயா. 4 4 8 தான், ஆனா நன்னாங்கு 16. ஹல்லேலூயா. 5 5 10 தான், ஆனா 5 25. அப்படி ஒரு பெருக்கம், அப்படி ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. நேற்றைய நாளிலே கூட ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது இந்த மாதத்திலே நடந்த ஒரு சாட்சி. 1ஆம் தேதி அவர் தன்னுடைய ஊழியத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டுமா. அப்பொழுது அவர்கள் அந்த வேலைக்கு இருந்தவர்கள் கேட்டார்களாம், இந்த மண்டே 1ஆம் தேதி வருகிறபடியா அடுத்த மண்டே அதை போடலாமான்னு சொல்லி யோசிக்கின்ற வேளையிலே அப்பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினாராம். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி தான் நான் தான் சம்பளம் கொடுக்கிறது, அடுத்த கிழமை என்றாலும் நான் தான் சம்பளம் கொடுக்கிறது. ஆனபடினால் என்னத்தான் நீ அண்டிக் கொள்ள வேணும்னு சொல்லுகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
அவர் வாய் திறந்து சொன்னாராம், இல்லை இல்லை அதுக்குரிய காரியங்களை செய்யுங்கள், அதை கொடுக்கலாம்னு சொல்லி. அதே போல அற்புத விதமாக அந்த 1ஆம் தேதி எங்கேயோ இருந்த 2 ஜனங்கள் அந்த வந்து அந்த தேவைகளை சந்தித்தார்கள் சொல்லி ஒரு உயிர் உள்ள சாட்சியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அறிகின்ற அறிவு, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரே, அவர்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரலினது மன்றி. ஹல்லேலூயா. அப்ப அறிய 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 நமக்குள்ளே அந்த வல்லமை பெருகும். நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. ஹல்லேலூயா. அதுபடினா இந்த நாட்களிலே வேதத்தை நன்றாக படிப்போம், ஆண்டவரை அண்டிக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். மரியாளு தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மர்த்தாளுக்கு சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், மரியாளவோ தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகள், ஜெபங்கள், பாடல்களோடு வழிநடத்தி, சாட்சிகளோடும் வழிநடத்தி அவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வோம். போக்கிலும் வரத்திலும் வேலை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. ஆமேன். ஆமேன். bless you, bless you. Yeah, bless you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து அபிஷேக ஆராதனையோடு, வார்த்தைகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்க